Hello, எல்லாருக்கும் வணக்கம். So welcome back to my channel. நான் சுபா கிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாகவே எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கும் வந்து ஃபேவரட் ஷர்ட் ஒன்று இருக்கும், லக்கி ஷர்ட்னு ஒன்று இருக்கும், ஒரு ஃபேவரட் துப்பட்டா, ஃபேவரட் குர்த்தி, அந்த மாதிரி சம்திங் ஃபேவரட்டான ட்ரெஸ் வந்து ஒன்று இருக்கும். பட் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றனால அது பழசாகி இருக்கும், இல்லை சாயம் போயிருக்கும், இல்லை வெளுத்து போன மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது வெளில போட்டு போகவும் முடியாது, தூக்கி போடவும் முடியாமல் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா லக்கி ஷர்ட் ஃபேவரட் ஷர்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டிலே ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் வெளுத்து போய் சாயம் போய் அப்படியே வச்சிருக்கீங்க, ரொம்ப நாளாக பீரோலேயே தூங்கிட்டு இருக்கு, பட் அது உங்களோட ஃபேவரட், எனக்கு தூக்கி போட மனசு இல்லை, திருப்பி அதை நான் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வித்தின் 1 day or 3 hours உங்களோட ஓல்டு ஷர்ட்டை நியூ ஷர்ட்டாக என்னால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்ககிட்ட ஒரு 15 rupees இருந்தாலே போதும், உங்களோட லக்கி ஷர்ட்டை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் அது எப்படின்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் டெமோவாக உங்களுக்கு வந்து நான் இந்த ஷர்ட்டில் தான் வந்து புது ஷர்ட்டை நான் மாற்ற போகிறேன். ஸோ இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃபேவரட் மரூன் கலர் ஷர்ட். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்கங்கே வெளுத்து போய் சாயம் போன மாதிரி இருக்குது. ஸோ அதனால இவர் தூக்கி போடலாம்ப்பா அப்படின்னு சொன்னால் தூக்கியும் போடக்கூடாது சொல்கிறாரு. பட் இது யூஸ் பண்ணவும் முடியாது, ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி இருக்குது. உங்களுக்கே தெரியும், ரொம்ப பழைய ஷர்ட் மாதிரி இருக்குது. ஏன்னா இது வாங்கி ரொம்ப நாள் ஆனது தான். பட் அவருக்கு இது தூக்கி போட மனசு இல்லை, இதோட ஃபேவரட் இது, லக்கி இது அப்படின்னு அவர் சொன்னதுனால ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஓல்டு ஷர்ட்டை நியூ ஷர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். உங்ககிட்ட ஜஸ்ட் 15 rupees இருந்தால் உங்களோட ஓல்டு ஷர்ட்டை நியூ ஷர்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், அதுவும் ஃபேப்ரிக் டை யூஸ் பண்ணி. இன்னைக்கு நான் வந்து என்ன ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருள் தான். ஸோ இது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இட் இஸ் அ ஃபேப்ரிக் டை. ஸோ நம்ம ஹேர்க்கெல்லாம் டை அடிக்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இது கிளாத்ஸ்க்கான ஒரு டை. ஸோ இந்த டை வந்து நீங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் இந்த மளிகை கடையில் இல்லை நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்கணும், அங்கே தான் இது வாங்கினேன். அண்ட் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபேப்ரிக் டைன்னு போட்டிங்கன்னா நிறைய பிராண்டில் வரும். பட் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த கடாம் அப்படின்ற ஒரு பிராண்ட் தான். சின்ஸ் 1962 இது ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் ஃபேப்ரிக் டைலியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 31 கலர்ஸ் வந்து இருக்குது. உங்களோட ஃபேவரட் ஷர்ட்டு, குர்த்தா, அதுவும் சிங்கிள் கலரில் இருக்க குர்தாஸ், பேண்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஓல்டு கிளாத்ஸ்க்கு வந்து நீங்கள் கலர்ஸ் போட்டு நியூவாக யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் 3 months வரைக்கும் நீங்கள் சாயம் போட்ட இந்த ஷர்ட், இந்த கிளாத்ஸ் வந்து உழைக்கும். நீங்கள் ஒன்ஸ் சாயம் போட்டதுக்கு அப்புறமா இது வந்து மற்ற துணிங்களோட சேர்த்து துவைக்கிறதோ ரொம்ப சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி அந்த மாதிரியெல்லாம் துவைக்க முடியாது, ஏன்னா சாயம் வந்து போயிடும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 1 monthலேயே இது வந்து காணாமல் போயிடும். ஸோ நம்ம ஹேருக்கு வந்து நம்ம டை போட்டால் அது எவ்வளோ லாங் லாஸ்டிக்காக நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறதுல இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த கிளாத்தையும் வந்து மற்ற கிளாத்ஸோடு போடாமல் ஜஸ்ட் சும்மா ஊற வச்சு அதை சும்மா லைட்டாக அப்படியே குமிக்கி அப்படியே அலசி அப்படியே காய வச்சிடணும். இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 3 monthsக்கு மேலே கூட வர சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நான் பார்த்தேன். ஸோ வெறும் டை மட்டும் ஹாட் வாட்டரில் போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் வந்து இன்னும் நல்லா கலர் பிடிக்கிறதுக்கு, இன்னும் ரொம்ப நாளாக வர்றதுக்கு வந்து என்கிட்ட ஒரு சீக்ரெட் டிப்ஸும் இருக்குது. ஸோ அது என்னன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க எப்போ உங்களோட ஓல்டு கிளாத்தை நியூ கிளாத்தை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் ஷர்ட் முங்குற அளவுக்கு உங்களோட துணி முங்குற அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வந்து காய வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி வந்து ரொம்ப நல்லா காஞ்சிருச்சு. லைக் வந்து உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும் எப்படி ஒரு புகை வருது பாருங்கள், உள்ளே கொதிக்கிற மாதிரி அந்த குட்டி குட்டி பபிள்ஸ் வருது இல்லையா? ஸோ அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு ரொம்ப ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உங்கள் வீட்லேயே வேஸ்ட்டாக இருக்க ஏதாச்சும் ஒரு பக்கெட்டில் வந்து அந்த ஹாட் வாட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சூட்டோடு இருக்கும்போதே அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லுப்பு, ஸோ 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து அது கூட வந்து அந்த ஃபேப்ரிக் டையை வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அந்த ஃபேப்ரிக் டை வந்து நீங்கள் இப்போ ஒரு ஷர்ட் போடுறீங்கன்னா ஒரு ஷர்ட்டுக்கு 1 பாக்கெட் வந்து போதுமான அளவு. அது பார்க்க வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும், பட் ஆனால் இது வந்து டார்க் மரூன். நீங்கள் ஒரு வாட்டி 2-3 ஃபேப்ரிக் டை வாங்குறீங்கன்னா ஒரு வாட்டி பின்னாடி நேம் என்ன கலர்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு போடுங்க, மாற்றி போட்டு போகிறீங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு பக்கெட்டில் வந்து ஃபுல்லாக அந்த ஃபேப்ரிக் டை ஃபுல்லாக போட்டு இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த சுடு தண்ணியில் வந்து நம்மளோட சாயம் போன வெளுத்து போன அந்த ஷர்ட்டை வந்து உள்ளே போட்டு முக்க போகிறோம். இதில் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அந்த ஷர்ட்டை உள்ளே போட்டு
ஷர்ட்டை உள்ளே போட்டு அது வந்து எல்லா இடத்துலையும் அந்த சாயம் படுற மாதிரி நம்ம அந்த சட்டையை வந்து இந்த தண்ணிக்குள்ளே டிப் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். நீங்கள் வந்து அதை சரியாக டிப் பண்ணாமல் அது உள்ளே கொஞ்சமாக மடிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலும் திட்டாக கலர்ஸ் தெரியும், திட்டாக பதிஞ்சிருக்கும். ஸோ அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு வாட்டி உள்ளே டிப் பண்ணதுக்கப்புறமா நல்லா அந்த பழுப்போ இல்லை குச்சி வச்சு நல்லா ஷர்ட்டை எடுத்து முக்குங்க. ஆர்எல்ஸ் கையில் கவர் அந்த மாதிரி கட்டிக்கிட்டு காலரை பிடிச்சி நம்ம ட்ரெஸ் எல்லாம் அலசுவோம் இல்லையா, அந்த மாதிரி அலசி நல்லா எல்லா இடத்துலையும் கலர் படுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ மக்களே, நான் வந்து நல்லா ஷர்ட்டை வந்து உள்ளே டிப் பண்ணி எல்லா இடத்துலையும் கலர் படுற மாதிரி பண்ணிட்டேன். இப்போ அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. நல்லா ஒரு 2 to 3 hours வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க. ஹலோ காய்ஸ், வெரி குட் மார்னிங். ஸோ நேற்று வந்து நம்ம இந்த ஷர்ட்டை வந்து சாயம் போட்டு வச்சுருந்தோம். ஸோ மறுநாள் மார்னிங் 8 o'clock ஆகுது. இப்போ வந்து அந்த சட்டை வந்து ரொம்ப நல்லா காஞ்சிருச்சு. இது ஈவினிங்கே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், பட் அந்தளவுக்கு கிளியராக தெரியல. ஸோ அதனால இப்போ காலையில் நம்ம எடுக்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ஷர்ட்டோட ரிசல்ட். ஃபர்ஸ்ட் நான் காமிச்சப்போ எந்த அளவுக்கு வெளுத்து போய் எப்படி இருந்துச்சு, இருக்க கலரை பாருங்கள். ஸோ ஈவனாக எல்லா இடத்துலையும் அந்த ஃபேப்ரிக் டை வந்து நமக்கு பட்டதுனால ஷர்ட் இந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் இருக்குது. பார்க்க புது ஷர்ட் மாதிரியே இருக்குது. ஃபேப்ரிக் டை போட்டால் மாதிரியே இல்லை. பட் இதை ஒரு தடவை வாஷ் பண்ணும்போதும் மற்ற துணிகளோடு சேர்த்து போடாமல் தனியாக சும்மா ஊற வச்சு அப்படியே அலசி காய வைங்க. 3 மாதம் கிட்ட வரைக்கும் இந்த ஷர்ட் உங்களுக்கு புதுசு மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப கலர் போகுதுன்னா உங்கள் ஷர்ட் எந்த அளவுக்கு தாங்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக ஃபேப்ரிக் டை போட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை முடியாது, இதுக்கு மேலே சட்டை தாங்காது அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் புது ஷர்ட் எடுத்துக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட லக்கி ஒரு ஃபேவரட் ஷர்ட், குர்தாஸ், துப்பட்டா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒரு புது லைஃப் கொடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் எல்லாருக்கும் வெரி மார்னிங் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காலையில். பாய்.